ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி. 10 ரூபாய் கொடுத்தாவது இப்ப நாம சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த விநாயகரோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அது என்னென்ன பொருட்கள், அதை எத்தனை மணிக்கு எப்போ வாங்கணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்ன மாதிரி பொருட்களை வழிபாடு செய்து என்ன மாதிரி பொருட்களை வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் நீக்கி ஞானத்தையும் செல்வ வளத்தையும் வழங்கக்கூடியவர் விநாயக பெருமான். அவர் அவதரிச்ச ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி திதி தான் விநாயகர் சதுர்த்தி. ஒரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்திய நாம சங்கடகர சதுர்த்தியா கணக்குல எடுத்துப்போம். ஆனா விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் வளர்பிறை சதுர்த்தி திதி தான் விதிவிலக்கு. பொதுவா எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் விநாயகரை வழிபட்டு தான் ஆரம்பிப்போம். அதனாலேயே விநாயகரோட அருளால அந்த காரியத்துல வெற்றி லாபம் கிடைக்கும். அதுவும் விநாயகர் அவதரிச்ச சதுர்த்தி நாள்ல அவரை மனசார வழிபட்டோம்னா வளர்ச்சி, புதிய துவக்கம் இது மட்டும் கிடைக்கிறது இல்லாம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், சவால்கள், சிக்கல்கள் இது எல்லாத்துலயும் விடுபட முடியும். இந்த வருஷம் ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி வர்றதா பஞ்சாங்கத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா ஆகஸ்ட் 26ஆம் தேதி மதியம் 2:22 சதுர்த்தி திதி ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை மாலை 3:52 வரைக்கும் இருக்கு. அதனால நிறைய பேருக்கு ஆகஸ்ட் 26ஆம் தேதியா ஆகஸ்ட் 27ஆம் தேதியா அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். பொதுவா எந்த ஒரு திதி நட்சத்திர விரதம் இருந்தாலும் சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி நம்ம எடுக்கிறதால ஆகஸ்ட் 27ஆம் தேதி சூரிய உதய நேரத்தை கணக்கு பண்ணி புதன்கிழமை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட போறோம். கண்டிப்பா எல்லார் வீடுகள்லையும் விநாயகர் சிலைய புதுசா வாங்கிட்டு வந்து பூஜைகள் செய்து 3 நாட்கள் விநாயகருக்கு வழிபாடு நடத்திட்டு அதுக்கப்புறம் கொண்டுட்டு போயிட்டு கோவில்ல வைப்பாங்க. அப்படி வாங்கக்கூடிய விநாயகர் சிலைய எந்த நேரத்துல வாங்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நல்ல நேரம் பார்த்து தான் நம்ம வீட்டுக்கு விநாயகரை அழைச்சிட்டு வரணும். புதன்கிழமை 12:01 ராகு காலம், காலையில 7:09 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரத்துல தான் நீங்க விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கணும். அப்படி விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கான காலை நேரம் நல்ல நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னா 9:15 மணிலேருந்து 10:15. இந்த 1 மணி நேரம் நீங்க விநாயகர் சிலையை கடைகள்லேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில வச்சு நீங்க எல்லாத்தையும் தயார் செஞ்சுக்கலாம். இது விநாயகர் சிலையை வாங்கறதுக்கு மட்டுமான நல்ல நேரம். அதுக்கப்புறம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் ராகு காலம் இருக்கிறதால சரியா 1:30 மணிக்கு மேல மதியம் நீங்க வீட்டில் விநாயகருக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யலாம். விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டை, சுண்டல், அப்பம் இது எல்லாத்தையும் நீங்க உங்க கையால தயார் செய்து விநாயகருக்கு சமர்ப்பிக்கலாம். இதுதான் விநாயகருக்கு படையல் போட்டு வழிபடுவதற்கான சரியான நேரம். எப்படி பார்த்தாலும் காலையில 7:30 மணிலேருந்து 9 மணி அந்த நேரத்துல யமகண்டமும் முடிஞ்சிடும். 12 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ள ராகு காலமும் முடிஞ்சிடும். 9:00லேருந்து 10 மணிக்குள்ள பிள்ளையாரை வாங்கிட்டு 1:30 மணிக்கு மேல நீங்க படையல் போட்டு வழிபாடு நடத்துங்க. கூடவே அருகம்புல், எருக்க மாலை இது எல்லாத்தையும் விநாயகர் சிலைக்கு சமர்ப்பிக்கிறது கட்டாயம் நீங்க பண்ணியே ஆகணும். மாலை நேரத்துல உங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீடு பக்கத்துல விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அருகம்புல் மாலையையோ இல்ல எருக்கம்பூ மாலையையோ தயார் செய்து இல்ல வாங்கிட்டு போயிட்டு நீங்க கொடுக்கலாம். முடிஞ்சா அங்க அபிஷேகங்கள் எத்தனை மணிக்கு நடக்குது அப்படிங்க தெரிஞ்சுட்டு அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறதும் விசேஷம்தான். இதுதான் விநாயகர் சதுர்த்தியை வீட்டில் எளிமையா இந்த வருஷம் வழிபடுறதுக்கான வழிமுறை. இது போக எந்த ஒரு நாள் விசேஷம் வந்தாலும் அன்றைய தினம் நாம வாங்கக்கூடிய பொருட்கள் நம்ம வீட்டுக்குள்ள செல்வத்தையும் சுபிக்ஷத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம என்ன மாதிரி பொருட்கள் வாங்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல முதல் முக்கியமான பொருள் விநாயகரோட போட்டோல இருந்தே ஆரம்பிப்போம். கற்பக விருட்சம்னு அழைக்கப்படக்கூடிய பிள்ளையார்பட்டி விநாயகரோட போட்டோ எல்லார் வீட்லயும் இருக்கும். ஏற்கனவே விநாயகரோட போட்டோ சிலை அந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது உங்களோட உள்ளங்கை அளவுக்கு இருந்தா கூட போதும், பாக்கெட்ல வைக்கிற மாதிரி இருந்தா கூட போதும். அப்படிப்பட்ட பிள்ளையார்பட்டி விநாயகர் போட்டோவை ஒரே ஒரு போட்டோ வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணி இனிமே நீங்க தினமும் அதுக்கு வழிபாடு செய்யலாம். அடுத்ததா வெட்டி வேர்ல செய்யப்பட்டிருக்கக்கூடிய விநாயகர் எல்லா விதமான தேவஸ்தான கடைகள்லையும் கிடைக்கும். வெட்டி வேர் அப்படிங்கிறது ஒரு பண தன ஆக்ரோஷண மூலிகை. வெட்டி வேர் வாசத்துக்கு லட்சுமி கடாட்சம் அதிகமாகும். இந்த வெட்டி வேரை விநாயகர் சிலை மாதிரி சுவாமி சிலைகளுக்கு அபிஷேகத்துக்கு முன்னாடி தண்ணீர்ல கலந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. வெட்டி வேர் வாசத்துக்கு எதிர்மறை சக்திகள் கிட்ட நெருங்காது. அப்பேற்பட்ட வெட்டி வேரை வச்சுதான் விநாயகர் சிலை செய்து கோவில்களை விற்பாங்க. அப்படி ஒருவேளை வெட்டி வேர் விநாயகர் வாங்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு. நாட்டு மருந்து கடைகள்ல வெட்டி வேர் மட்டும் விற்கும்.
அதை கூட வாங்கிட்டு வந்து நீங்க வீட்டோட பூஜை அறையில சின்னதா ஒரு தட்டு மேல விநாயகர் படத்துக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் அதை பூஜை அறையிலே பத்திரப்படுத்திக்கலாம். அடுத்ததா விநாயகர் அப்படின்னு சொன்னாலே யானை உருவம் தான் நம்ம கண்ணுக்கு வரும். அப்பேற்பட்ட யானை உருவம் பதித்த பொம்மையவோ இல்ல யானை போட்டோவோ வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கலாம். ஹால்ல வீட்டுல டெக்கரேஷனுக்கு ஷோகேஸ்ல வைக்க போறீங்கன்னா 2 யானைகள் இருக்கிற மாதிரி போட்டோவோ இல்ல யானைகள் கூட்டமா இருக்கிற மாதிரி போட்டோவோ வாங்கிட்டு வந்து வைக்கலாம். பூஜை அறையில வைக்க போறீங்கன்னா விநாயகர் யானையோட இருக்கிற மாதிரி போட்டோ சிலை கிடைச்சதுன்னா கூட அதையும் வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறது விசேஷம். அடுத்ததா வெள்ளருக்கு வேர் கட்டை. நிறைய விநாயகர் கோவில்கள்ல, குறிப்பா மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவில், பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில், இந்த மாதிரி கோவில்கள்ல வெள்ளருக்கு கட்டையால செய்யப்பட்டிருக்கக்கூடிய விநாயகரை செஞ்சு விற்பாங்க. இப்ப எல்லா ஊர்கள்லயும் அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய தேவஸ்தான கடைகள்ல இது எளிதா கிடைக்குது, ஆன்லைன்லயும் கிடைக்குது. வெள்ளருக்கு வேர் இருக்குல்ல, அது நெகட்டிவிட்டியை தன் பக்கம் இழுத்து பாசிட்டிவிட்டியை மட்டும் அதிகப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த ஒரு வெள்ளருக்கு வேர் கட்டை. அந்த வெள்ளருக்கு வேர் கட்டையில தயார் செஞ்சிருக்கக்கூடிய விநாயகரை நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறது விசேஷம். அடுத்ததா நிறைய பேருக்கு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப நபர்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்கும். விநாயகரை வணங்கணும்னா, அதுவும் பிள்ளையார்பட்டி விநாயகரை வணங்கணும்னா ராகு கேது தோஷம் விலகுன்னு ஒரு நம்பிக்கை. ராகுக்கு உகந்த தானியம் உளுந்து, கேதுவுக்கு உகந்த தானியம் கொள்ளு. இந்த 2 பொருட்களையும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில வச்சுட்டு அதுக்கப்புறம் அது தாராளமா நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இது மூலயமா ராகு கேது தோஷத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் படிப்படியா குறையும். அடுத்ததா விநாயகர் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு உகந்த கிழமை புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட விநாயகர் வழிபாட்டுக்கு உகந்த புதன்கிழமையில இந்த வருஷம் நமக்கு விநாயகர் சதுர்த்தி வந்திருக்குது. அதனால புதன் பகவானுக்கு உகந்த பச்சை பயிறு. இந்த புதன் பகவான் யாருன்னு கேட்டீங்கன்னா புத்தி காரகன். நாம செய்யக்கூடிய வேலை, தொழில், வியாபாரம், குழந்தைங்களோட கல்வி, இது எல்லாத்துலயும் நல்ல அறிவு திறமையை கொடுத்து மேம்பட செய்யக்கூடியவர் இந்த புதன் பகவான். அவருக்குரிய தானியமாக இருக்கக்கூடிய பச்சை பயிரை ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது வாங்கிட்டு வந்து நீங்க பூஜை அறையில வைக்கிறதால, அதுவும் விநாயகர் சதுர்த்தி புதன்கிழமை வாங்கிட்டு வந்து வைக்கிறதால புதன் பகவானோட அருளும் சேர்ந்து கிடைச்சி தொழில வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க தினமும் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய கற்பூரம், சாம்பிராணி, ஊதுபத்தி, இது எல்லாமே நீங்க மற்ற நாட்களை வாங்கலாம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வாங்கி வீட்டுல வைக்கிறதால அந்த பொருட்கள் பன்மடங்கு பெருகும். அது மூலயமா வீட்டுக்குள்ள தெய்வ கடாட்சம் வரும். இப்ப நாம சொல்லிக்கக்கூடிய பொருட்கள்ல ஏதாவது ஒரு 3 பொருட்களையாவது வாங்கி வீட்டுல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வாங்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது விநாயகர் சதுர்த்திக்கான அந்த சதுர்த்தி திதி மாலை 3:52 வரைக்கும் தான் இருக்கு. ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை இதெல்லாம் வாங்க போறீங்க அப்படின்னா மாலை ஒரு 3:45 வாங்கிடுங்க. காலையில 9:15 10:15 விநாயகர் சிலையை வாங்க போற நேரத்துல கூட வாங்கிடலாம். இல்ல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வேலை இருக்கு, அன்னைக்கு வாங்க முடியல அப்படிங்கிறவங்க விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை மதியம் 2:22 உங்களுக்கு சதுர்த்தி திதி பிறந்துரும். அதனால செவ்வாய்க்கிழமை மாலையில ஒரு 6-7 மணிக்கு மேல கூட வாங்கி வச்சுக்கலாம். இது புதன்கிழமை வேலை இருக்கு வாங்க முடியாதவங்க அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும். கூடுமான அளவுக்கு புதன்கிழமை ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்னைக்கே இப்போ நாம சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கி வீட்டுல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரோட அருள் பரிபூர்ணமா கிடைச்சி உங்க வாழ்க்கையில எல்லா விதமான செல்வங்களும் பொங்கி வழியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.